ஒன்று என்னென்னா அந்த சின்ன பிள்ளை விளையாடுற கிரிக்கெட் கிடையாது. இது அழுதுகிட்டு போய் திருப்பி பேட்டிங் கொடுக்கணும்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து தேர்தல் கமிஷனால் நடத்தப்பட்டு தெளிவாக நேர்மையான அதிகாரிகளால் வாக்கு எண்ணப்பட்டு அவர்களும் ஏற்றுக்கொண்டு வெற்றி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே வீட்டில் போய் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து திருப்பி முதல்லேருந்து ஆட்டம் ஆடணும்னு சொல்லி கிரிக்கெட் விளையாடுறது கிடையாது. இது வந்து நேர்மையான அதிகாரிகள், மிகவும் பாராட்டக்கூடிய அதிகாரிகளால் கவுண்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடியும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு சரி முடிஞ்சிருச்சு, ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி, அதுவும் விருதுநகர் பத்திரிகையாளருக்கு முன்னாடி தான் ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு 7 மணிக்கு கிளம்பி போனாங்க. நீங்கள் எல்லோரும் தான் பார்த்து அதை வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் இது சிறுபிள்ளைத்தனமானது. இதை பொறுத்த மட்டும் தேர்தல் கமிஷனே பார்த்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 3 தேர்தல் கமிஷனரில் 3 பேருமே யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட பொய்யான வெறும் விளையாட்டுத்தனமான விளம்பரத்திற்காக செய்கின்ற விஷயங்களை தேர்தல் கமிஷன் கிளர்க்கு தான் அந்த பெட்டிஷனை வாங்கியிருப்பார். தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகளே அதை பெற்றிருக்க மாட்டார்கள். தேர்தல் கமிஷனர்கள் 3 தேர்தல் கமிஷனருமே அதை பெற்றிருக்க மாட்டார்கள். இது வெறும் விளம்பரத்திற்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை செய்து வருகிறார்கள். விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் என்ற முறையிலே நான் சொல்வதெல்லாம் இப்படிப்பட்ட மீண்டும் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்வதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறது. வெற்றி பெற்று எங்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணி டெல்லியிலே எதிர்க்கட்சியாக அமர்ந்திருக்கிறது. இந்தியா கூட்டணியுடைய எதிர்க்கட்சி குரலாக விருதுநகர் தொகுதி மக்களுடைய நல்லதை செய்வது என்னுடைய பணியாக பார்க்கிறேன். 301 இடத்துல இருந்த பிரதமர் மோடியினுடைய கட்சி 239 வந்திருக்கு. அவர்களுடைய தனிப்பெரும் மெஜாரிட்டி இழந்திருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசாங்கமாக மாறியிருக்கிறது. தனிப்பெரும் கட்சியாக இல்லாமல் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறது. நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவை நம்பி இருக்கின்ற கட்சியாக இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன வட மாநிலங்களில் ஓட்டு போடணும்? மக்களை பொறுத்த மட்டும் மோடி அரசு அயோத்தியில் ராமர் கோயில் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கோம்னு. அயோத்தியிலே தோற்று போச்சு பிஜேபி. அதனால் மக்களை பொறுத்த மட்டும் மிக தெளிவான முடிவு அளித்திருக்கிறார்கள். ஆனால் பத்திரிகைகளை பொறுத்த மட்டும் இன்னும் பாஜகவினுடைய மோகம் குறையவில்லை. அதனால் என்னென்னா இன்னும் பாஜக தோற்கவில்லை என்ற போன்ற தோட்டத்தை உருவாக்கி வருகின்றன சில பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளுடைய கண்ணோட்டம் மாற வேண்டும். பாஜக தோற்றிருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் தோற்றதற்கு பின்னாலே அவர்கள் நாயுடுவையும் நத்தீஷையும் நம்பி அரசாங்கம் தொடங்கியிருக்கிறார்கள். பீகார் மாநில தேர்தலுக்கு பின்னாலே வருகின்ற ஹரியானா மாநில தேர்தலாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநில தேர்தலாக இருக்கட்டும், டெல்லி மாநில தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து பீகார் மாநில தேர்தல், இந்த 4 தேர்தலிலும் அவர்கள் தோல்வியுறுவார்கள். தோல்வியுற்றதற்கு பின்னாலே மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படும். தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு கம்மி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. தேர்தல் உரிய காலத்திலே தேர்தல் நடைபெறும். இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணியிலே மாற்றம் வரும். பீகார் தேர்தலுக்கு பின்னாலே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும். விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருகிறது. இதில் பாஜக வெற்றி பெறுமா என்பதை திரு அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும்.